ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஓம் கம் கணபதே நம. ஓம் சாம் சௌம் சரவணபவாய நம. நவக்கிரக தேவதாபியோ நம. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் நவநீத குருக்கள் பேசுகிறேன். அன்னாடம் தினம் காலையில் எந்திரிச்சோடனே சில பேர் சொல்லுவாங்க, இன்றைக்கி யார் முகத்தில் முழிச்சோனே தெரில, எப்படி இருக்குது அப்படிம்பாங்க. அதாவது எந்திரிச்சு காலையில் ஒரு முகத்தை பார்க்குறதுக்கு, தூங்கி எந்திரினோடனே எதை பார்க்குறோமோ அதனுடைய தன்மைகள் நமக்கு நல்லதோ கெட்டதோ அது கொடுக்கும். அதனால் எல்லோரும் என்ன செய்வாங்க, முதல்ல காலைல எந்திரிச்சோன்னா கண்ணாடி பார்ப்பாங்க. சில பேர் கடவுளுடைய முகத்தை பார்ப்பாங்க. அது மாதிரி பார்க்குற போது ஒருத்தர் ராசிக்கும் ஒன்று இருக்குது இல்லையா. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கண்கள் இருந்தாலும் வியூஸ் பலவாக இருக்குது இல்லையா. அந்த மாதிரி பார்க்குற போது முதல்ல நான் மேஷராசிக்கு போட்டிருக்கேன். யார் எந்திரிச்சோன்னா மேஷராசியில் பிறந்தவர்கள் எந்திரிச்சோன்னா காலைல எதை பார்க்கணும் அப்படின்ட்டு. இப்போ ரிஷபராசி. இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் காலையில் எந்திரிச்ச உடனே எதெல்லாம் பார்க்கணும், யார் முகத்தில் முழிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வரல, இப்போ தான் வரீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் போய் கிடைக்கட்டும். அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். பொதுவாக ரிஷபராசின்னு சொன்னாலே கால புருஷனுடைய ராசி. அதாவது மேஷராசி ஆரம்பம்னு ரிஷபராசி ரெண்டாவது. அப்போ தனஸ்தானம். இப்போ இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு தனம் என்பது நிச்சயமாக கடன் வாங்கியோ எப்படியோ கையில் காசு எதுன்னு இருக்கும். ஒரு சில பேர்களுக்கு வேணால் இல்லாமல் இருக்கலாம். அது ஒரு பூர்வ ஜென்ம பாபங்கள் கூட இருந்தால் இந்த மாதிரி இருக்கலாம். மற்றபடி இல்லை என்று சொன்னால் ஜென்ரலாகவே ரிஷபராசி சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி. அதனால் சுக்கிர பலம் என்பது நிச்சயமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக அவருடைய பிறக்கிற போது, ரிஷபராசியில் பிறக்கிற போது சந்திரன் நிச்சயமாக ரிஷபத்தில் இருக்கார். அதே மாதிரி சுக்கிரனும் பலமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். இப்போ சுக்கிர பலம் இந்த ராசிக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. சுக்கிர பலம் அதிகமாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ரிஷபராசியில் பிறந்து சுக்கிரனும் பலமாக இருந்தால் அவர் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள். இப்போ பொதுவாக நம்ம பார்க்குறோம், சுக்கிரன் இந்த ராசிக்கு ரிஷபராசிக்கு அதிபதியாக இருக்கார். அதனால் சுக்கிர பலம் வேணும் அப்படிங்கிற பார்க்குறோம். சுக்கிரனை பலப்படுத்திக்கணும் பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சுக்கிரனை எப்படியெல்லாம் பலப்படுத்திக்கிறாங்கன்னா அவர் முன்னாடி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கிறேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ காலை எந்திரிச்ச உடனே எப்படிடா சுக்கிரனை பலப்படுத்திக்கிறது அப்படின்னு பார்த்தா, குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா, மகாலட்சுமியினுடைய படம், சுக்கிரனுக்கு அதிபதி இருக்கும் மகாலட்சுமியினுடைய படம் உங்கள் எந்திரிச்ச உடனே அங்கே கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். மகாலட்சுமியை பார்த்து கும்பிட்டுங்க, ரொம்ப சிறப்பு. ஓம் ஸ்ரீம் 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 மகாலட்சுமின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு மகாலட்சுமி பார்த்து கும்பிட்டுக்கிட்டேன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதோடு இல்லாமல் உங்கள் கையில் போட்டிருக்கிற மோதிரம், அதாவது சில பேர் டைமண்ட் மோதிரம் போட்டிருப்பாங்க, இல்லாட்டி ஏடி அமெரிக்கன் டைமண்ட் போட்டிருப்பாங்க, இல்லாட்டி ஒரு வெள்ளைக்கல், ஆனால் வெள்ளியில் போட்டிருக்கணும். அப்படி போட்டிருக்கோது அதையும் சேர்த்து நீங்கள் பாருங்கள். வெள்ளியை பாருங்கள். காலை எந்திரிச்சோடனே உங்கள் கையில் காப்பு வெள்ளியில் இருக்கா அதை பாருங்கள், மோதிரம் வெள்ளியில் இருக்கா அதை பாருங்கள். வெள்ளியை காலை எந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரபலம் அதிகரிக்கும் உங்களுக்கு. அப்போ ரிஷபராசிக்கு சுக்கிரபலம் அதிகரிக்க அந்த நாள் பொழுதாக உங்களுக்கு இனிமையாக மாறும். சரி, அடுத்தபடி இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, சுக்கிர பகவானுடைய அதிதேவதை மகாலட்சுமி வழங்க சொன்னேன். சுக்கிரனுக்குரிய தானியம்னு எடுத்துட்டால் மொச்சை. அந்த மொச்சையை ஒரு வெள்ளித்தட்டில் முடிஞ்சால் வைக்கலாம். வெள்ளித்தட்டில் வைக்க முடியாதவங்க என்ன செய்யலாம், சும்மா ஒரு பேப்பர் தட்டோ மெட்டல் இல்லாமல் ஒரு தட்டில் வச்சு அதை பாருங்கள். ஏன்னா மெட்டல் ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு மெட்டல் இருக்குது. இந்த கிரகத்துக்கு ஆகாத மெட்டல் தங்கத்தில் கூட வச்சு பார்க்கக்கூடாது. மெட்டல் இந்த இதை வச்சு பார்க்கக்கூடாது. தானியத்தை மொச்சையை தங்கத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுக்கிரன் குருவுக்கு ஆப்போசிட் கிரகம். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், அந்த மொச்சையை ஒரு பிளாஸ்டிக் தட்டிலையோ இல்லை ஒரு பேப்பர் தட்டிலையோ வச்சு காலை எந்திரிச்சோன்னா அந்த மொச்சையை பாருங்கள். மொச்சையை பார்க்குறது சுக்கிர பலம் அதிகரிக்கும் உங்களுக்கு. அந்த ஜாதகப்படி உங்கள் பிறந்த நட்சத்திரப்படி உங்களுக்கு இன்னும் நல்லபடியாக நடக்கும். சரி, இன்னும் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, மனைவி காலை எந்திரிச்சோன்னா உங்கள் மனைவியை பார்த்து முகத்தை நல்லா பார்த்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிண்டே எந்திருங்க. அது இன்னும் உங்களுக்கு பலனை கொடுக்கும். ஏன்னா களத்தகாரன் சுக்கிரனுடைய பலம் இருந்தால் தான் அந்த நாள் உங்களுக்கு இன்னும் இனிமையாக இருக்கும். சரி, இதெல்லாம் பண்ணியாச்சு. எந்திரிச்சோன்னு பார்க்குறதா நம்ம பார்க்குறோம். ஆனால் என்ன செய்யலாம், அன்றைக்கு என்ன செய்யலான்னு கேட்டால், குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் ஆண்களும் சைவமாக இருக்கலாம், பெண்கள் மாத்திரம் இல்லை, ஆண்களும் சைவமாக இருக்கலாம். மகாலட்சுமியுடைய அஷ்டகத்தை போட்டு கேட்கலாம். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கச்சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமஸ்தே என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி அஷ்டகம் கேட்கலாம். அப்புறம் ஸ்ரீ சூக்தம் என்று சொல்லக்கூடியது இருக்குது. அதை காலை எந்திரிச்சோன்னே போட்டு கேட்கலாம்.
இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக உள்ளது. அன்றைய தினத்தை வந்து எவ்வளோ கெடுதல் இருந்தாலும் அன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டகம்னு இருந்தாலும் கூட இந்த மாதிரிலாம் செய்கிற போது ராசியாதிபதி பலப்படும் போது அவை எல்லாம் பலம் இழந்து விடும். அதாவது நமக்கு வரக்கூடிய எதிரி பலம் குறைஞ்சிரும். அப்போ அன்றைய தினம் வந்து மகாலட்சுமி பிரார்த்தனை பண்ணிங்க. இது மாதிரி செய்கிற போது நிச்சயமாக உங்களுக்கு நன்மையே நடக்கும். இன்னும் சிறப்பாக வந்து அப்பப்போ அடுத்தடுத்து நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து மிதுன ராசி பற்றி சொல்ல போகிறேன். இன்றைய சுக்கிரன் பலம் எப்படி அதிகரிச்சுக்கலாம், சுக்கிரனுடைய பலத்தை எப்படிலாம் அதிகரிச்சுக்கலாம்னு சொல்லி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கு கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். வாழ்க வளமுடன் வாழ்க, சுக்கிர பலம் பெற்று சுகமாக வாழ்க. நன்றி, வணக்கம்.